அம்மாச்சி வைத்தியம். இன்று நம் சக்கரவள்ளி கிழங்கு அடை செய்வது எப்படி? அதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி. ஆனால் நாங்கள் எங்கள் மனசில் நாங்கள் என்னென்ன சமையல் பண்ணுறோமோ அவ்வளோ இதெல்லாம் பழங்காலத்து சாப்பாடு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் நாங்கள் அதை உங்களுக்கு வீடியோ போடுறோம். அதை நீங்கள் கேட்டு பலன் பெற்றீங்கன்னாவே இதில் போதும். எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி. எங்கள் மனசில் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு எங்களோட போகக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு அடைக்கி ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு டம்ளர் அரிசி, பெரிய டம்ளராக 1 டம்ளர் போட்டுக்கோங்க அரிசி, 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. பிறகு தேங்காய் மறுபடியும் பல்லாக போட்டு அதை ஒரு 1/2 மூடி போட்டுக்கோங்க. போட்டு பிறகு ஏலம் சுக்கு, இதை மிக்சியில் அடிக்கடி ஏலம் சுக்கு போட்டுக்கணும். பிறகு எள்ளு என்ன பண்ணணும், எள்ளும் தேங்காயும் பல்லாக போட்டிருக்கோம்ல, அந்த தேங்காயும் எள்ளையும் லைட்டாக 2 வணக்கிடுங்க. அடுப்பில் போட்டு இடிச்சட்டில் போட்டு சும்மா வணக்கிடுங்க. அது போதும். இது வெல்லம் தேவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு போடுறத ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். நான் போடுவேன், ஏன்னா ஏற்கனவே அது சக்கரவள்ளி கிழங்குல இனிப்பு இருக்கும். அதனால் ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடித்த பிறகு லாஸ்ட்டாக வெல்லத்தை போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி இந்த வறுத்த எள்ளும் தேங்காயும் தூக்கி பிசைஞ்சு ஒன்றா போட்டு பிசைஞ்சுக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு ரொம்ப போடக்கூடாது, சும்மா கொஞ்சம் நீங்கள் வாயில் வச்சு பாருங்கள். ஏன்னா வெல்லமும் உப்பு இருக்கும். அதனால் பார்த்து சும்மா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இதை எடுத்து கெட்டி பதமாக வச்சுக்கோங்க. பிறகு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் இருந்தாலும் சரி, நெய் இருந்தாலும் சரி, எடுத்து ஊற்றி இதை அடை மாதிரி அப்படி தட்டுங்க. கையால் தட்டுங்க. தட்டி முன்பக்கமும் பின்பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க. எடுத்து அதை எடுத்து வச்சிங்கனாவே செம சூப்பராக இருக்கும்.